பரம்பரை சொத்து இல்லாம, பணக்கார அப்பா இல்லாம, விழுந்தா உதவுறதுக்கு சொந்தங்கள் இல்லாம தனியா நின்னு வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. நீங்க சாதாரண ஆள் இல்ல, 1000த்துல ஒருத்தன். உங்க இலக்கை நீங்க சீக்கிரமா அடைவீங்க, நிச்சயமா அடைவீங்க, சத்தியமா அடைவீங்க. வாழ்த்து. ஒரு ஆண் கஷ்டப்பட்டாலும் அமைதியா சுமந்துப்பான். ஆனா அவன் மனசு எத்தனை தடவை உடைஞ்சிருக்கும் தெரியுமா? அவனுக்கு பாசம் காட்ட தெரியாது. ஏன்னா அவன் பாசத்துக்கு வார்த்தை கிடையாது. அவன் கண்ணுல தண்ணி வராது. அவன் அமைதி தலகணம் கிடையாது. அவன் சொல்ல மாட்டான். ஆனா அவன் மனசுல தினமும் ஒரு கவலை இருக்கு. என்னைக்காவது யாராவது அவனை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் அவன் வாழ்ந்துட்டு. மனுஷன் திரும்பி திரும்பி அவமானப்படுத்தப்பட்டுட்டே இருக்கானா, அவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க அவமானப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கேன். அடிப்பட்டவன் அழ மட்டும்தான் செய்வான். ஆனா அவமானப்பட்டவன் டைம் வரும்போது வெச்சு செய்வான். யாரையும் அவமானப்படுத்தாது. ஏன்னா அது திரும்பி வரும்போது ரொம்ப ரகடா வரும். இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க யாரும் கிடையாது. நம்மள வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இததான் சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நல்லவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தெரியாத வில்லத்தனமே கிடையாது. அவன் நல்லவனா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவனை கொஞ்சம் சீண்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கதை முடிஞ்சது. கத்தம் கத்தம். உண்மையான போதை அப்படின்றது நம்ம கஞ்சாவை பிடிக்கிறதோ, தண்ணி அடிக்கிறதோ, இல்ல ஊசியில குத்துறதோ கிடையாது. உண்மையான போதை, உண்மையான கிக்கு, உண்மையான பிளஷர் என்ன தெரியுங்களா? நம்ம ஒரு சொந்தமா ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அந்த பிராண்டை கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணும்போது, அந்த டெவலப் பண்ண பிராண்டை நம்ம பார்க்கும்போது ஒரு போதை வரும் பாருங்க, அதுதான் உண்மையான போதைங்க. அந்த போதைக்கு நிகர் வேற எந்த போதையும் கிடையாது. எதுவுமே இல்லாம அனாதையா வாழறவங்களை விட எல்லாமே இருந்தும் அனாதை மாதிரி வாழறாங்கல்ல, அவங்க வலி கொஞ்சம் பெருசுதான். பல வழிகளை கடந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? பழகிடுச்சு. பச்சோந்தி கூட 10 கலர் தான் மாறும். ஆனா இந்த மனுஷங்க 10,000 கலர் மாறுவானுங்க. எல்லாத்தையும் நம்பிட்டு லைஃப தொலைச்சிடாத. உன் லைஃப் நீ பாத்துக்க. சார், எது உண்மையான போல்ட்னஸ்? சரக்க போட்டு ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்றவன் வீரம் கிடையாது. எவன் ஒருத்தன் எந்த ஒரு போதையும் அனுபவிக்காம நேருக்கு நேரா ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்றானோ அவன் தான் உண்மையான வீரன். வீர தமிழ்ச்சி பால் குடிச்சு வர்ற வீரத்தை விட ஒரு பாட்டில் சரக்கு குடிக்கிறது இல்லையா வீரம் வரப்போகுது. அப்ப உண்மையான வீரம் எதுல சார் வரும்? ஹலோ யோஸ், வெல்கம் பேக் டு கண்ணாடி. அதாவது நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. எதை எடுக்கிறது, எதை மிஸ் பண்ணாம கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்பான்சிபிளான கேள்விகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சார், ஆக்சுவலி ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஒன்று விடாம பதில் சொல்றோம். ஷூர்மா. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு காதல்னு வந்துட்டா பெண்கள் கேட்ட கேள்வி, ஒரு பையன் கிட்ட எதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ், எதெல்லாம் கிரீன் ஃபிளாக்ஸ்? ஓகே. பெண்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கவே மறக்கக்கூடாது. ஒரு ஆள் உங்களை எவ்வளோ காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவன் உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்குறான், ரொம்ப நல்லா பேசுறான், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மெசேஜ் பண்றான், தினமும் சாக்லேட் வாங்கி கொடுக்குறான், இதெல்லாம் பார்த்து மட்டும் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் போது அவன் நல்லவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள், இல்ல இது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல இது எனக்கு பிடிக்கல, இல்ல இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பெண்கள் நீங்க சொல்லும்போது அப்பதான் அந்த ஆணோடைய உண்மையான குணம் வெளியே வரும். நீங்க இல்லைன்னு சொன்னதும், இதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னதும், இது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நீங்க சொன்னதும் அந்த ஆண் உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றானா, இல்ல உங்களை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றானா, உங்க கூட பேசாம இருந்து உங்களை தண்டிக்கிறானா, இல்ல நீ உண்மையா என்னை காதலிச்சிருந்தா இதை பண்ணியிருக்க மாட்ட, நான் சொன்னதை செஞ்சிருப்ப அப்படின்னு ஒரு உணர்ச்சி பூர்வமா உங்களை பிளாக்மெயில் பண்றானா? உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு மனுஷன் உங்க எல்லைகளை மதிப்பான், உங்க மனசை மதிப்பான். இல்ல இதெல்லாம் என்னால முடியாதுன்னு நீங்க சொன்னதையும் மதிப்பான். ஏன்னா அன்பு அப்படிங்கிறது இன்னொருத்தரை கட்டுப்படுத்துறது கிடையாது. அன்பு என்கிறது ஒரு மரியாதை. நீங்க ஒத்துக்காத ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சண்டை போடுறதுக்கான ஒவ்வொரு பாயிண்டா மாத்துறவன் உங்களை காதலிக்கல. உண்மையை சொல்ல போனா அவனுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்றான். அதனால ஒரு ஆண் கேட்கும் போதெல்லாம் நீங்க ஆமான்னு சொல்லும் போது எப்படி இருக்கான்றதை விட நீங்க நோ அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத நீங்க முக்கியமா கவனிங்க. ஏன்னா உங்களை இழந்து, உங்களுடைய சுயத்தை இழந்து, உங்களுடைய உணர்வுகளை இழந்து கிடைக்கிற காதலை விட உங்களை மதிக்கிற, உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற, உங்களையும் மனுஷியா நினைக்கிற ஒரு காதல் தான் உண்மையா
விலை மதிக்க முடியாதது. ஓகே. அதாவது ரெட் ஃபிளாக், கிரீன் ஃபிளாக்லாம் தாண்டி நெறைய பெண்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும் சார். ம். இந்த மாதிரி ஸ்டார்ட்டிங்ல தேடி தேடி லவ் பண்றாங்க. அப்படியே தாங்கி தாங்கி பார்த்துக்கிறாங்க. போக போக நம்மள கண்டுக்க மாட்றாங்க. ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சோ, போர் அடிச்சிட்டோமோ நம்ம அந்த மாரி கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதிலா இருக்கும் நெனைக்கிறேன். தேவையானது கிடைக்காததுனால தான். ம். ஆமா. தேவையானது கிடைக்கலனாலும் போயிடுவாங்க சிலர். தேவையானது கிடைச்ச பிறகும் போயிடுவாங்க சிலர். போணும்னு முடிவு எடுத்துட்டா போயிருவாங்க. போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க நோக்கம் வந்து எதிர்பார்ப்பு. ஓகே. சார் ஒரு மனுஷன் வந்து திரும்பி திரும்பி அவமானப்படுத்தப்பட்டுட்டே இருக்கானா, அவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க அவமானப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கேன். அடிபட்டவன் அழ மட்டும்தான் செய்வான். ஆனா அவமானப்பட்டவன் டைம் வரும்போது வெச்சு செய்வான். யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. ஏன்னா அது திரும்பி வரும்போது ரொம்ப ரகடா வரும். கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஆ. ஒரு வார்னிங் அப்படின்னு. வார்னிங்கே தான். ஓகே. சார் இப்ப இந்த ஒரு ஃபேமஸான டாடா படத்துல வர ஒரு டயலாக் இருக்கும் சார். என்ன டயலாக்? சொந்தக்காரங்க கிட்ட நம்மலாம் சொல்ற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கெல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது ஆமா. அப்படின்றது எல்லாருக்குமே கரெக்டான ஒரு டயலாகா இருந்தது. அது நான் சொன்ன டயலாக் டாடா படத்துல வந்திருக்கு. ஐயோ. ஆமா, நான் தான் முதல்ல ஒரு மேடையில சொன்னேன் அது. அது அந்த டைரக்டர் கேட்டவோ என்னோ தெரியாது. அந்த டயலாக்குக்கு சொந்தக்காரன் நான் தான். ப்ரூஃப் கேட்பாங்க இப்போ உங்ககிட்ட. ப்ரூஃப் இருக்கு. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. ம். அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கேன் அந்த டயலாக். Okay. ஆமா, நீங்க நல்லா இருக்கலாம். ம். ஆனா உங்களை விட யாரும் நல்லா இருந்துடக்கூடாது. ஆமா. ஓகே. ஸோ அதை பத்தி கேக்குறீங்களா? ஆமா. சரி, சொல்லிடுவோம். ம். இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க யாரும் கிடையாது. நம்மளை வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தான் சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏய், ஆமா. கூடயே இருப்பாங்க. வளரவும் கூடாது. ஆறுதல் சொல்லிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஆமா. ஸ்டேஜ். இதுல இன்னொரு விஷயம், நீங்க ஆ. சப்போஸ் வளர்ந்துட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் வாணி பெரிய ஆளாவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. தெரியும் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு. சார் ஒரு மனுஷன் எப்ப நல்லவனாகிறான், எப்ப கெட்டவனாகிறான்? எப்ப நல்லவராகிறான் எப்ப கெட்டவரான்றதோட நல்லவங்களை பத்தி நான் சொல்றேன். ஆ. சரியா? ம். இந்த நல்லவன் இருக்கான் பாருங்க, ம். அவனுக்கு தெரியாத வில்லத்தனமே கிடையாது. அவன் நல்லவனா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவனை கொஞ்சம் சீண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கதை முடிஞ்சது. கத்தம் கத்தம். சாது மிரண்டா அப்படின்ற மாதிரி. ஆமா, நல்லவங்களை நீங்க சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அவனை நீங்க அவன் அடிக்கிற அடியை நீங்க தாங்க மாட்டீங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாம் அப்படின்ற. ஆமா, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாம். சரி, நீங்க நல்லவரா கெட்டவரா? சார் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நல்லவன் தான் சார் நானு. சார் அப்படியா? நல்லவன் தான். ஆமா. அப்போ உங்களை சீண்டக்கூடாது. ஆமா. சீன்னா கெட்டவங்களா மாறிடுவீங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும். அந்நியர் அது? மாதிரி டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஏத்த மாதிரி. சார் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம சுயமா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். பட் அதை எப்படி சமாளிச்சு ஒரு சாதனையாளரா மாறுறது? சூப்பர் கேள்விமா. பரம்பரை சொத்து இல்லாம, பணக்கார அப்பா இல்லாம, விழுந்தா உதவுறதுக்கு சொந்தங்கள் இல்லாம தனியா நின்னு வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. நீங்க சாதாரண ஆள் இல்ல, 1000த்துல ஒருத்தன். உங்க இலக்கை நீங்க சீக்கிரமா அடைவீங்க, நிச்சயமா அடைவீங்க, சத்தியமா அடைவீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸோட முடிச்சாச்சு. சூப்பர். சார் இப்போ நிறைய விமன் பத்தி பேசியிருக்கோம். பட் ஆனா இப்போ மென்னு வந்துட்டா அவங்களோட ஹீலிங் எப்படி இருக்கும் மைண்ட் அளவுல? ஒரு ஆண் கஷ்டப்பட்டாலும் அமைதியா சுமந்துப்பான். ஆனா அவன் மனசு எத்தனை தடவை உடைஞ்சிருக்கும் தெரியுமா? அவனுக்கு பாசம் காட்ட தெரியாது. ஏன்னா அவன் பாசத்துக்கு வார்த்தை கிடையாது. அவன் கண்ணில் தண்ணி வராது. அவன் அமைதி தலகணம் கிடையாது. அவன் சொல்ல மாட்டான். ஆனா அவன் மனசுல தினமும் ஒரு கவலை இருக்கும். என்னைக்காவது யாராவது அவனை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான். சார் இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. நம்ம இப்போயாவது அதை ட்ரை பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு அது புரிய வரும். ஸோ எல்லாத்தையும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும், ஸ்க்ராட்ச்ல இருந்து. அப்படி இருக்கப்ப நமக்கு சப்போர்ட்டும் அவ்வளோ அதிகமாக இருக்காது. அவங்களாம் எப்படி சார் வளர்றது? ஆக்சுவலி நேற்று ஒரு காலேஜில் நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தம்பி, ஒரு ஸ்டூடெண்ட் கூட இந்த கேள்வி எனக்கு கேட்டார். அவர் கொடுத்த பதிலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி இல்லை. கையில் ஒன்றும் இல்லாமல் மனசில் ஒரு ட்ரீமை மட்டும் வச்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம். சில நேரம் தோத்த மாதிரி தெரியும், சில நேரம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறவனுக்கு தான் சக்ஸஸோட வேல்யூ தெரியும். இன்னைக்கு ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் ஹீரோ. உண்மையான போதை அப்படின்றது நம்ம கஞ்சாவை பிடிக்கிறதோ, தண்ணி அடிக்கிறதோ, இல்லை ஊசியில் குத்துறதோ கிடையாது. உண்மையான போதை, உண்மையான கிக்கு, உண்மையான ப்ளஷர் என்ன தெரியுங்களா? நம்ம ஒரு சொந்தமாக ஒரு ஒரு பிராண்ட் ஆரம்பித்து அந்த பிராண்டை கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணும்போது அந்த
டெவலப் பண்ண பிராண்டை நம்ம பார்க்கும்போது ஒரு போதை வரும் பாருங்க, அதுதான் உண்மையான போதைங்க. அந்த போதைக்கு நிகர் வேற எந்த போதையும் கிடையாது. அந்த போதையை திருப்பி தேடி தேடி போறது சந்தோஷமா இருக்கும்ல. அவ்வளோ கிக்கு கொடுக்கும் அது. அது தனி பிளஷர். அதனால ஸ்டார்ட் பண்ண பயப்படாதீங்க. ஒரு நாள் உன் ஸ்டோரி தான் பலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓகே, ஹிஸ்டரியா மாறணும். மாறும். ஓகே சார், ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு, நான் என்ன பண்ணாலும் ஜட்ஜ் பண்றாங்க, நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதுல இருந்து என்னோட சக்சஸை தேடி நான் போறதே பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, நீ ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்றேன்னா உன்னால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா உன்னை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்காக நீ எஃபோர்ட்ஸ் போடும்போது நீ ஜோக் பண்றேன்னு மத்தவங்க கிட்ட சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவாங்க. சக்சஸை நோக்கி நீ ஒரு ஸ்டெப் போனா சீன் போடுறான்னு சொல்லுவாங்க. இதுவே வின் பண்ணிட்டனா லக்குன்னு சொல்லுவாங்க. அதுவே தோத்துட்டா அப்பவே சொன்னேன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் குறை சொல்றத நிறுத்தவும் போறதில்ல, மாறவும் போறதில்ல. நீயும் இந்த உலகமே இப்படிதான்னு குறை சொல்லாம உன் வாழ்க்கைக்காக எஃபோர்ட் போட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஓகே, உலகத்தை நம்ம மாத்த முடியாது, நம்ம தான் மாறிக்கணும். சூப்பர். கரெக்ட் சார், என்ன நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்க முன்னால வாழ்ந்து காட்டணுன்றதே ஒரு ப்ரெஷரா மாறுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி இருந்தாரு. அதுக்கு எப்படி சமாளிக்கிறது? அவர் பேர் என்ன? அவர் பேர் அருண். அருண். எஸ். ஓகே, அருணுக்காக தான் இந்த பதில். பெஸ்ட் ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? இவனை மாதிரியெல்லாம் ஆயிடவே கூடாதுன்னு சொன்னவங்க வாயாலேயே வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அருண், சொல்ல வைக்கிறோம், ரிவெஞ்ச் கொடுக்குறோம். ஓகே, அருண் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார், லைஃப்ல அடிமேல அடிபட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கட்டத்துல காசு நிறைய கிடைச்சிடும். அப்பயும் அனுபவிக்க முடியாம இருப்பாங்க. ப்ரொஃபஷன்லேயே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க, அப்பயும் அனுபவிக்க முடியாம இருப்பாங்க. அவங்களுடைய தேடல் எதை நோக்கி இருக்கோ, அவங்களுக்கு எப்பதான் அந்த முழுமையான சந்தோஷம் கிடைக்கும்? எதுவுமே இல்லாம அனாதையா வாழறவங்களை விட எல்லாமே இருந்தும் அனாதை மாதிரி வாழறாங்கல்ல, அவங்க வழி கொஞ்சம் பெருசுதான். பல வழிகளை கடந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? பழகிடுச்சு. தட்ஸ் சோ பெயின்ஃபுல். வெரி பெயின்ஃபுல். அந்த வலிக்கே பழகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ஆக்சுவலி சந்தோஷம் வந்தா கூட பெருசா அனுபவிக்க முடியாது இல்லையா? முடியாது, பழகிறவங்க. சார், அஸ்வின் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணுமா? என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸா? அஸ்வினா? ஓகே, சொல்றேன். நான் விழுந்தபோது என்னை தூக்கி விட வந்தவங்களை விட நான் எப்ப விழுவேன்னு எதிர்பார்த்தவங்க தான் இங்க அதிகம். ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் ஒவ்வொரு முறையும் விழுந்தபோது அடிபட்டுச்சே தவிர இன்னும் கூர்மையான ஆயுதமா செதுக்கப்பட்டேன்னு. யாரையும் ஏமாத்தி முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா என் ரத்தத்துக்கு துரோகம் செய்ய தெரியாது. கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த உடம்புக்கு வலியும் புதுசு இல்ல, சில துரோகங்களும் புதுசு இல்ல. என்னை மதிக்கிறவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இதுவே என்னை மிதிக்க நினைச்சா என்னுடைய இன்னொரு முகத்தை பாப்பீங்க. ஆமா, தட் இஸ் நபீல். இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். அஸ்வின், நோட் பண்ணிக்கோங்க. சார், சுத்தி இருக்கவங்க கூட இருக்கவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? அததான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் உங்க கேள்விக்கு நான் பதிலா சொன்னேன், திருப்பி சொல்றேன். ஓகே, உங்களுக்கெல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், ஆனா உங்களை விட நாங்க நல்லா இருந்துடக்கூடாது. இதுதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிறது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. சார், யார் யாரு எப்ப எப்படி மாறுவாங்கன்னே புரிஞ்சுக்க முடியல சார். அதை யோசிக்கிறப்ப செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோவமா கேட்டிருக்காரு. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பச்சோந்தி கூட 10 கலர் தான் மாறும், ஆனா இந்த மனுஷங்க 10,000 கலர் மாறுவானுங்க. எல்லாத்தையும் நம்பிட்டு லைஃபை தொலைச்சிடாத, உன் லைஃபை நீ பாத்துக்கோ. சார், எது உண்மையான போல்ட்னஸ்? உண்மையான போல்ட்னஸா? சூப்பர் கேள்வி. என் ஸ்டைல்ல நான் சொல்லட்டுமா? எஸ், கம் ஆன் சார். சரக்க போட்டு ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றவன் வீரம் கிடையாது. எவன் ஒருத்தன் எந்த ஒரு போதையும் அனுபவிக்காம நேருக்கு நேரா ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றானோ அவன் தான் உண்மையான வீரன். வீர தமிழ்ச்சி பால் குடிச்சு வர்ற வீரத்தை விட ஒரு பாட்டில் சரக்கு குடிக்கிறது இல்லையா வீரம் வரப்போகுது. அப்ப உண்மையான வீரம் எதுல சார் வரும்? தெளிவான பார்வையோட நிதானமா ஒருத்தன் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றவன் தான் உண்மையான வீரன். நிதானம் தான் வீரம். நல்லா இருக்கு. எஸ். ஓகே சார், யூசுவலா சொல்லுவாங்க பெண்களுக்கு அவ்வளோ ஆகாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் விமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் விமன் பெட்டர் அப்படின்றது, விமன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணமே அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பாள். எல்லாரும் விட்டுட்டு போனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு அவளை தனியா ஃபீல் பண்ண விடாம பார்த்துப்பா. அவளுடைய ஸ்ட்ரெஸ், ஃபியரு, ஓவர் திங்கிங் எல்லாத்தையுமே சைலண்டா ஹேண்டில் பண்ணிட்டு
அவளை சிரிக்க வைக்கணுமேனு தான் யோசிப்பாளே தவிர கஷ்டப்படுத்த மாட்டான். ஒரு பொண்ணோடைய சிரிப்புக்கு எப்பவுமே லவ் எல்லாம் காரணமா இருக்காது. சில டைம்ஸ் அது அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட காரணமா இருக்கலாம். ட்ரூ. உண்மையான ஒரு விஷயம். எஸ், ஆல்மோஸ்ட் எல்லா கேள்விகளும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டைம்ல எனக்குமே கேள்விகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹா, ஸோ அதனால அடுத்த டைம் இதே மாதிரி நிறைய கேள்விகள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உங்ககிட்ட இருந்தும் இதை விட சூப்பரான பதில்கள்லாம் இன்னும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டைமும். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பதில்கள்ல எப்பயுமே ஒரு அக்கறை இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால தான் அது ரொம்ப ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார். தேங்க்யூ. கண்ணாடியில திருப்பி சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். கண்ணாடி பார்க்குறோம் மீண்டும் வந்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ.